நல்லவங்க நல்லவங்களா இருந்தா மட்டும்தான் ரொம்ப நல்லவங்களுக்கு சாதகமா இருக்க முடியும் இல்லையா? வேணும்னா ரீசண்டா உங்க மனசை தொட்ட மாதிரி ஏதாவது ஒரு படம் யோசிச்சு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பிடிச்ச டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை எடுத்துக்கலாம். பார்க்க நல்லா இருக்கும், ஆனா அந்த அளவுக்கு பழம் மாதிரி இருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? அப்படியே உங்களை சாப்பிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு தெரியாமலே. ரஷ்மிகா கேரக்டர் பத்தி சொல்லணும்னா, அவங்களும் ஒரு அப்பாவி தான். அவங்களுடைய இன்னோசன்ஸ் காமிப்பாங்க தனுஷ் கிட்ட. அந்த ரிலேஷன்ஷிப்பு விட்டு போக முடியாத ஒரு உறவா மாறிடுது. அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்தான். கிடைச்சா எப்படி விட முடியும் சொல்லுங்க? எப்படி விட முடியும் சொல்லுங்க? இந்த படத்துல ரஷ்மிகா இருக்கிறதே மறந்துடுது. அந்த அளவுக்கு தனுஷனுடைய ரோல் இருக்கும். இந்த படத்துல எனக்கு ஒரு விஷயம் புரியல. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்னு கேட்கிறாரு தனுஷனா. சுமார் 10,000 கோடி அவர் கையில கிடைச்சதும் எடுத்துட்டு போயிட்டு வில்லன் வீட்டு முன்னால கொட்டிட்டு போயிடுறாரு ரிவெஞ்சுக்காக. அந்த பணத்தை வச்சு எல்லாருடைய தலையெழுத்தை மாத்திருக்கலாம் இல்ல? ஆனா அதுக்கு முன்ன பணம் கிடைக்கும் அவர் கையில. அந்த பணத்தை வெறும் பிணங்கள் எரிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாரு. அது கொஞ்சம் எனக்கு கனெக்ட் ஆகலைங்க, கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்தது. ஹவெவர், அது டைரக்டர் சார் கிட்ட தான் கேட்கணும். டைரக்டர் சேகர் கமுலா சார், எந்தா சார் எந்தா படம் இது? என்ன மலையாளத்துல பேசுறேன்னு பாக்குறீங்களா? நீங்க மட்டும் படத்துல அவ்வளவு யோசிக்க வச்சிங்கல்ல. ஆடியோ லான்ச்ல உக்காந்துட்டு அவ்வளவு சிரிச்சதுக்கான அர்த்தம் இப்ப புரியுது. நன்றிகள் நம்ம மக்களுக்காக இப்படி ஒரு படம். நானும் குட் பேட் அக்லி படத்தோடைய வீடியோ ரிவ்யூ பண்ணதுல ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா பிச்சை கூட தப்பில்லை நினைட்டு. அண்ட் ரெட்ரோ படத்தோடைய வீடியோ ரிவ்யூல குப்பைன்னு நினைக்க கூடாது, குப்பையிலையும் ஒரு நல்லதை பார்ப்போமே என்று சொல்லியிருப்பேன். அந்த வார்த்தைகள் இந்த படத்துக்கு A+B² மாதிரி ரொம்ப ஆப்டா இருக்கு. கிளைமேக்ஸ்ல வில்லனை கூட பிச்சை எடுக்க வைப்பாங்க, ஆனா அப்ப கூட வில்லன் நடிப்பாங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இன்னைக்கு தேதி 22 ஜூன் 2025. இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்க. உனக்கு நல்லவனா நடிக்க தான் வரும், ஆனா எங்களுக்கு வாழவே வரும். அப்படி நல்ல குணம் படைத்த மக்கள் தலை நிமிர்ந்து பெருமையா வாழலாம் இனிமே. ஆனா அப்பாவியா கிடையாது. காட் இட். அண்ட் ஆரம்பத்துல ஓம் நம